இந்தியாவில் ஒரு பெரிய செய்தி நிறுவனமான இந்தியா டுடே, சி ஓட்டர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதில் தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். நீங்கள் இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிகிறது என்னவென்றால், அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலை என்று ஒன்று தமிழ்நாட்டில் உள்ளது. அதுதான் கடந்த 2 அல்லது 3 பாராளுமன்ற தேர்தல்களிலும் அந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணிக்கோ அல்லது தனியாக அதிமுகவிற்கோ கொடுத்த அந்த முடிவுகள், அதே முடிவுகள், அந்த ட்ரெண்டு தான் இப்பயும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய நீட்சி மாதிரி தான் இருக்குது இப்போ எடுத்திருக்கிற இந்த கருத்து கணிப்போட ரிசல்ட்ஸும். ஏன்னா உங்களுக்கு அதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த ட்ரெண்டு மாறாமல் இருக்குது? நீங்கள் வட இந்தியாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாஜக எங்களுடைய இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதரவுகள்லாம் பெருகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும், தென்னிந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாடு, அங்கே மட்டும் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அங்கு உள்ள மக்கள் எடுப்பதற்கு என்ன காரணம்? தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கர்நாடகத்தை விலக்கி வைத்தால் தென்னிந்தியா, பர்டிகுலர்லி தமிழ்நாடு, அங்கே வந்து உங்களுக்கு இந்த மதவாத அரசியல் என்பது அதிகமாக எடுபடவில்லை, எடுபடவும் படாது, எடுபடாது. ஏனென்றால் இங்கே ஒரு பகுத்தறிவு தன்மை உண்டு. அந்த மக்களிடமும் கோயிலுக்கு போவாங்க, ஆனால் ஒரு மதத்தின் அடிப்படையில் வாக்களிப்பதாக தெரியவில்லை. எங்கெங்கு பிஜேபி வெற்றி பெறுகிறது என்றால் அவர்கள் ஓரளவுக்கு அந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் அதை வெற்றிகரமாக நடத்தி வருவதனால் அவர்களுக்கு மற்ற இடங்களில் அதிகமாக வெற்றி கிடைக்கிறது. தென்னகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மதவாத அரசியல் எடுபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக தான் தெரிகிறது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதத்தையும் அரசியலையும் வேறு விதமாக தான் பார்க்குறாங்க இல்லையா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஒரு மெஜாரிட்டியான மக்கள் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான். இறை நம்பிக்கை எதிர்த்து இருப்பவர்கள் அல்ல. கோயிலுக்கும் செல்கிறார்கள், அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் வாக்கெடுப்பு ஓட்டு போடுவது என்று வரும்போது அவர்கள் மற்ற அரசியல் காரணங்களை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய வாக்கை அளிக்கிறார்களுடைய மதத்தை வைத்து வாக்களிப்பதில்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தவிர்த்து. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கருத்து கணிப்பை வந்து இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 39 தொகுதிகளில் 36 தொகுதிகளில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அண்மை காலத்தில் தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. இப்போ நேற்றுக்கு எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் 39 தொகுதிகளில் வந்து 38 தொகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தா ரேஷியோ அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? இதற்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த ஆட்சி காரணமா, இல்லை அவர்களுடைய செயல்பாடு காரணமா, இல்லை பாஜக அலை காரணமா? இதில் 2-3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு 5 வருடம் ஆட்சி கொடுத்த அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓரளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி சாதாரணமாக இருப்பது ஒரு இயல்பு தான். ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த நிலவரத்தை பார்த்தால் ஒரு வெகுவான ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அலை இருப்பதாக தெரியவில்லை. அதிலும் உங்களுக்கு இப்பொழுது புதிய கட்சிகள் என்றால் புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த விஜய் தலைமையிலான புதிய கட்சி ஒன்று வந்திருக்குது. இதுவரைக்கும் அது எவ்வளோ அதனுடைய வாக்கு பலம் என்ன என்பது தெரியாது. அது அன்டெஸ்டட் பார்ட்டி. எலெக்ஷன் தேர்தலில் அது நடந்தது பிறகு தான் அதனுடைய உண்மையான
இது வரைக்கும் அந்த கட்சி வந்து தேர்தலில் நிற்கலை, இப்போ தான் முதல்ல நிற்க போகிறாங்க. அதனால் அதனுடைய ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறலாம். ஆனால் யாரோட வாக்கை அவர்கள் பெறப்போகிறார்கள்? எல்லா கட்சியினுடைய வாக்கில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்களா, இல்லை ஆளுங்கட்சிக்கான எதிர் வாக்குகளை பிரிப்பார்களா மட்டுமே பிரிப்பார்களா, அல்லது அப்படி என்றால் அதிமுக போன்ற ஒரு பாரம்பரிய கட்சி இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை அவர்கள் எவ்வளவு எடுக்கப் போகிறார்கள், இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் ரூலிங் டிஎம்கே மற்றும் அவர்களுடைய கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இப்போ வந்து இவங்க எடுத்திருக்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடை பொறுத்தளவில் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் வர இருக்குது, இன்னும் 2-3 மாதங்களில் வந்து வர இருக்கிறது. இதே நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு இதே அளவிலான வாக்குகள் கிடைக்குமா, அல்லது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறா, கூடுமா அல்லது குறையுமா? இப்பொழுது திமுக கூட்டணி இருக்கின்ற இந்த நிலைமையில் அதே கட்சிகள் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் ஏற்கனவே டெஸ்டட் பார்ட்னர்ஸ். அது 3 தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெறும் ஒரு கூட்டணியாக தெரிகிறது. அந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு ஏற்பட்டால் பிறகு அதனுடைய தாக்கம் வேறமாக இருக்கலாம். ஆனால் ஆஸ் ஆஃப் டுடே இந்த கூட்டணி தொடரும் என்று தான் தெரிகிறது. ஒரு 2 தினங்கள் முன்பு திமுக பாராளுமன்ற கட்சி தலைவர் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து கூட்டணி சந்தித்து பேசி அதற்கு பிறகு வரும் செய்திகளை பார்த்தால் திமுக அணியில்தான் காங்கிரஸ் தொடரும் என்று தெரிகிறது. விஜய் கட்சி பக்கம் போக மாட்டார் என்று பரவலாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு ஒரு கூட்டணி பலம் என்று நிரூபிக்கப்பட்ட கூட்டணி பலம் அது தொடரும் என்று தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 சிறிய கட்சிகளும் இருக்கிறது. அவர்கள் எந்த பக்கம் போவார்கள் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. இதையெல்லாம் பார்த்தால் ஆஸ் ஆஃப் டுடே திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்று தான் நான் நினைக்கிறேன். இதே அந்த 45% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் 45 விழுக்காடு என்பது ஒரு கணிசமான விழுக்காடு. அது ஒரு வெற்றி பர்சன்டேஜ். இப்போ ஒரு கொஞ்சம் அதில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 5 ஆண்டு காலத்தினுடைய அரசியல் போக்கு, அரசோட போக்குக்கு எதிராக இருக்கும் மக்கள் மனநிலை இருக்குமானால் ஒரு சிறிய பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு விழுக்காடு வந்து விழலாம். இருந்தாலும் ஏற்கனவே கூறியது போல அதிமுக, பாஜக மற்றும் அந்த கூட்டணி ஒரு 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 அவர்கள் பலம் வாய்ந்த கூட்டணியாக தெரியவில்லை. ஏனென்றால் இன்னும் பாமக உடைந்த பாமகவாக தான் தெரிகிறது. மற்றும் தேமுதிக எங்கே செல்வது என்பது தெரியவில்லை. கிருஷ்ணசாமியுடைய கட்சி, அவருடைய கட்சி எங்கே செல்வது என்பது தெரியவில்லை. இன்னும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா, விஜய் கட்சி தாவேகா எவ்வளவு ஓட்டு பிரிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. எந்த ஓட்டு ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் ஒரு 5 வருடத்துக்கு ஆண்ட கட்சிக்கு எதிராக மக்களுக்கு ஓட்டு போடும் வர மனநிலை இருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது ஒரு 4 முனை போட்டி என்று வரும்போது அந்த ஓட்டுகள் பிரிவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அட்வான்டேஜ் டிஎம்கே என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாக்கு சதவீதம் குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? திராவிட முன்னேற்ற கழக அந்த முதலமைச்சர் காரணமா, இல்லை அவர்களுடைய திட்டங்கள் காரணமா, இல்லை இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் காரணமா? ஒன்று இது அதுலேயும் ஒரு காம்பினேஷன் தான். அந்த அரசோட திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து ஓரளவுக்கு மக்கள் நல பணிகளை செய்கின்றார்கள். ப்ளஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோத் ரேட்டும் தனியாக இருக்குது.
இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு ஸ்டாலின் என்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு டால் பர்சனாலிட்டியாக தோற்றம் தெரிகிறது. அதை எதிர்ப்பதற்கு அந்த அளவிற்கு ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இருப்பதாக தெரியவில்லை. அதுவும் மற்றும் ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி ஒன்றாக இருக்கிறது. அதில் உங்களுக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வருது அந்த மாதிரிலாம் இல்லை. காங்கிரஸில் ஒரு சிறு சலசலப்பு இருந்தாலும் அவர்கள் அகில இந்திய அரசியலை கருத்தில் கொண்டு திமுகவுடன் பயணிப்பார்கள் என்று தான் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்தால் இந்த திமுக கூட்டணி இன்னும் வலிமையாக இருப்பதாக தான் தெரிகிறது. ஸோ மக்களவை தேர்தல் நடந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும் அப்படின்றது தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நிலவரம். அப்படி தான் தெரிகிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு 1996 அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒரு அலை வீசியது. அந்த மாதிரி ஒரு ஒரு கிளியர் கட்டாக தெரியல. அந்த மாதிரி ஒரு அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருப்பதாக தெரியலை. ஒரு சில மனஸ்தாபங்கள், ஒரு சில எதிர்ப்பு மனநிலை இருக்கலாம் ஒரு கணிசமான மக்களுக்கு. ஆனால் அதுவே ஒரு பெரும் அளவில் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த அரசு ஒரு பர்ஃபார்மிங் அரசாக தெரிகிறது. ஸோ பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அதிமுக ஓடி போய் அவங்ககிட்ட கூட்டணி வச்சதாகவும் ஒரு பேசப்படுகிறது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பாஜகவை தமிழ்நாடு மக்கள் ஏற்கவில்லை, அரசியல் வேற கடவுள் வேற அப்படின்னு தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது? தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே கூறியது போல் மக்கள் ஆராய்ந்து ஆய்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துகிறார்கள். மதம் என்பது ஒரு பர்சனல் இஷ்யூ. அதை வீட்டுக்குள்ளேயே யார் வேணாலும் எது வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வச்சுருக்காங்க. வெளியில் பாலிடிக்ஸ்னு வரும்போது அரசியலே வேறு. அங்கே அரசு கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன, மக்களுக்கு என்ன செய்வார்கள், என்ன செய்ய முடியாது என்று அந்த ஒரு பகுப்பாய்வு செய்யும் திறனுடைய மக்கள் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு மதவாத அரசியல் அலை தமிழ்நாட்டில் வீசுவதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மி. அதனால்தான் பாஜக வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதற்குனால்தான் அவர்கள் யாராவது ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி சேருவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சேருவதனாலே அதிமுக என்ற ஒரு மதச்சார்பற்ற கட்சிக்கும் இது ஒரு லைபிலிட்டியாக பின்னடைவாக முடிகிறது. நீங்கள் அப்போ சொல்கிறத பார்த்தா பாஜக மதத்தை வைத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. தமிழ்நாட்டில் கூட அவங்க அவ்வளோ மதத்தை பெரிய அளவுக்கு நம்புவதில்லை. இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் அவர்களுடைய சங்கு பரிவார் சேர்ந்த சில அவுட்ஃபிட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் என்று ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி பார்த்தார்கள். ஆனால் அது மதுரை மக்களை கூட தாண்டியது. ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிரொலிப்பு காண முடியவில்லை. அதனால் உங்களுக்கு பாஜக அவங்களும் இங்கே கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க அதிமுக போன்ற மற்ற கட்சிகளின் தோள்கள் மீது சவாரி செய்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முத்திரையை பதிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். பாஜகவினுடைய இந்த மத அரசியல் தமிழ்நாட்டில் நிலைக்காது. கடினம்தான். அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஒரு பல வருடங்கள் ஆகும். இன்னும் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு தனியாக ஒரு பெரிய வெற்றி காண்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது இல்லை. நன்றி.